எதிர்நீச்சல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும். அப்போ இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, சொத்தை பூரா குணசேகரன் வந்து கதிர் பேரில் எழுதுனதாக கேள்விப்பட்டாலும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. சார மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறான், யார் என்ன சொன்னால் சரி, என் முடிவில் மாற்றம் கிடையாது, அண்ணன் வெளியே வர வரை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க யானத்தை. அப்போ யானை சொல்கிறேன், எல்லாமே போச்சாம்மா, இதுக்கு முடிவு தெரியாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் வக்கீலை வச்சு கேஸ் போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கதிர் வந்து ஃபேக்ட்ரிக்கு போகிறான். அங்கே வந்து நந்தினோட அப்பா வந்து ஏற்றி விடுறாரு. நீங்கள் இதுக்கு பத்திரத்தில் எப்படி கொடுத்துருக்கீங்க, அண்ணன் வந்தோன்னே எல்லாத்தையும் அவர் பேர்லேயே மாற்றி கொடுக்குற மாதிரி தான் எழுதி கொடுத்துருக்கீங்க, அவர் வந்துட்டு திருப்பி நீங்கள் கதிர் சட்டை போட்டு பழைய கதிராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் எழுதி கொடுத்துருக்கேன், வக்கீல் ஒரு நிமிஷம் வாங்க, அந்த பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறான். அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டு, நான் இன்றைக்கி மாறப்போகிறதில்ல, நான் தான் முழு சொத்துக்கு அதிபதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. நந்தினோட அப்பாவோட கேரக்டர் இவ்வளோ மோசமாக காட்டுறாங்க. ஏன் இப்படி நாரதர் வேலை பார்க்குறாரு என்னன்னு தெரியல. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.